அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக மற்றும் நாதக கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், விவரங்கள். வணக்கம் சுபா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இறுதி நாளான இன்று தற்போது 3 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. திமுக, நாம் தமிழர் கட்சி என இதுவரை ஒரே நாளில் மட்டும் 56 வேட்புமனு பெறப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 66 பேர் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழகமே உற்று நோக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 2வது முறையாக இடைத்தேர்தலானது அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்ற நிலையில் அன்றைய தினம் 3 வேட்பாளர்களும், அதே போன்று அதற்கு அடுத்த முறையாக 13ஆம் தேதி 6 நபர்களும் மொத்தம் 9 வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். தொடர்ந்து தமிழகத்தின் பொங்கல் பண்டிகை விடுமுறை தினம் காரணமாக இன்று இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் இன்று 11 மணி அளவில் துவங்கியிருந்தது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பால் போட்டியிடக்கூடிய சீதாலட்சுமி ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். தொடர்ந்து வரும் இன்றைய தினம் இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வரை 56 வேட்பாளர்களும், அதே போன்று மீதமிருக்கக்கூடிய 10 வேட்பாளர்கள் தற்போது மாநகராட்சி தேர்தல் அலுவலகத்தில் டோக்கன் வழங்கும் நடைமுறையின் கீழ் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரே நாளில் 56 வேட்புமனுக்களானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற வேட்பாளர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அலுவலகத்தில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.